வாசிங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தாவனே 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 பரிசுத்தாவனே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொல்ற, நீ பயப்படாத இல்லையா? அப்ப பயப்படாத இத்தனை காரியங்கள் நடக்குமா? இத்தனை காரியங்கள் தேவன் நடத்துவாரா? அது நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கிறோம். அநேகர் வரல, வந்தவங்க ஆசீர்வாதம் வந்தவர்கள் தேவன் ஆசீர்வதிப்பட்டார் இல்லையா? தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் இல்லையா? அமே நம்ம நல்ல தேவ ஆவியானவர் கிருபியா நடத்துவாராக. நீ பயப்படாதே, அல்லது நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லது திகையாது, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துறேன். அப்புறம் நம்ம நீ என்ன பண்ணோம்? பலப்படுத்த பண்ணணும். கத்திரக்குள்ள மகிமை உள்ள தேவன் என்ன பண்ணணும்? தேவன் நம்ம மகிமையா நம்ம நடத்தணும், கிருபியா நம்ம நடத்தணும், அபிஷேகம் தேவன் நம்மள அபிஷேகத்தை நடத்தணும். அல்லேலூயா. ஆட்கொண்ட தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்தணும். அல்லேலூயா. கண்களை மூடி வார்த்தை கரங்களை உயர்த்தி, ஏசப்பா எங்களை பாதுகாத்து கொடுங்கப்பா கேளுங்க. அல்லது யாரையும் பார்க்கறவங்க கொஞ்சமா தாங்க. அல்லேலூயா. ஒருவன் 1000 பேர் தோத்தோனா 2 பேர் 16 பேர் தோத்தோம். அல்லேலூயா. நம்ம யாரையும் பார்க்கறவங்க இது பார்க்கிற இடமே இல்லை, இது விசாரிக்க இடமே இல்லை. அல்லேலூயா. கண்களை மூடி அல்லேலூயா ஒரு 20 10 நிமிஷம் 5 நிமிஷம் தேவனை மட்டும் ஆராதிப்போம். அல்லேலூயா. தேவனை மட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் எடுக்க மாட்டேன். அல்லேலூயா. சோத்திரமானவே ஒரு 10 15 நிமிஷம் தான். அல்லேலூயா. தேவனை மட்டும் ஆராதிப்போம், தேவனை மட்டும் ஆராதிப்போம். கண்களை மூடி தேவனை மட்டும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே என் வாய்ப்பு சீர்படுத்துங்க, என்ன சரிப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்க குறையாகிறேன், எதுல குற்றமாகிறேன், நான் எங்க சரியாகணும், நான் எங்க சீர் பண்ணணும், எல்லாம் கேளுங்க கேளுங்க கேளுங்க. அவரோடு பேசுங்க, அவரோடு பேசுங்க. அல்லேலூயா. மனுஷன் சொன்னா ஓரளவு சொல்லுவான், ஆனா தேவன் சொன்னா அவர் ஒருத்தருக்கே சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. அவர் ஒருத்தருக்கே சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. உனக்கு என்ன தேவையோ உன்னை பாதுகாத்து நடத்துவார். அல்லேலூயா. பாதுகாத்து நடத்துற தேவன் உனக்கு. அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவான நாள் முதலா காத்து வந்தீர்.
மனுஷன் உயிரோடு இருக்கின்ற மாதிரி தகப்பனே நீங்க தாமா எங்க வாழ்க்கைய சீர்தூக்கி நடத்துறீங்கப்பா என் தேவனே. அல்லேலூயா அல்லேலூயா. நீ பயப்படாதே. அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா என் தேவனே. திகையாதே. நான் உன் அப்பா பிதாவே அப்பா உன் தேவன் சொல்லப்பா. அல்லேலூயா. நான் பலப்படுத்துறேன். அல்லேலூயா. நான் பலப்படுத்த சொல்லப்பா என் தேவாவே. அது மட்டும் சொல்லாதே 11 சொல்றாதே. அல்லேலூயா. இதோ உண்மையே நெரிச்சலா இருக்கிற மனுஷன் தகப்பனே. அல்லேலூயா. வெக்கி தகப்பனே. அல்லேலூயா. உன்னோடு வழக்காடிய மனுஷன் ஒன்றுல நாசமாய் கொண்டிருக்கிறது. எங்களோடு வழக்காடின மனுஷன் எங்களோடு போராட மனுஷன் தகப்பனே ஒன்றுமில்லாமல் நாசமாய் போவார்களே தகப்பனே. உன்னோடு போராட மனுஷன் தகப்பனை தேடியே காண உன்னோடு போராடனே நீ தேடியே காணத்திருப்பாய். யார் சொல்ல முடியும்? என்னோடு போராடணும் என் குடும்பத்தோடு போராடணும் என் பிள்ளையோடு போராடணும் என் வேலையோடு போராடுவேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையோடு போராடுவேன். அல்லேலூயா. நான் தேடியும் இனிமே பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் அல்லேலூயா உன் வருகையை பிடிச்சு நடத்தாக்கி போலறாரு. நீ பயப்படாதே. நீ திகையாதே. ஏன்னா தாய்க்கல்ல அந்த தெய்வம் ஒரு நாள் விட மாட்டான். உன்னை தாய்க்கல்ல உருவாக்கப்பட்டு அரிச்சு உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதி வைக்கிறதுக்கும் அல்லேலூயா பயன்படுத்துகிற தேவன் ஒரு நாள் விட மாட்டார். நம்புங்க. அல்லேலூயா. அவர் நம்புற ஜனங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாது. அவர் நாட்ட ஜனங்கள் ஒரு நாள் சொந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த தெய்வத்தை நம்புங்க. கண்களை மூடி ஏசப்பா எங்க வாய்க்கு சீர்தூக்கப்பட கேளுங்க. தேவனோடு பேசுங்க. இது மாவட்டமா இருக்க நீ கத்தோடு பேசுங்க. ஆர்ப்பரிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம செத்தவங்க ரத்தமா சொன்ன மாதிரி நம்ம உட்கார்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவனே இந்த ஜனங்களை உணர்வுலாம் மாற்றுங்கப்பா. சத்தமிட்டு கூப்பிடுங்க. ஆட்டி அடக்கி கொள்ளான்னு சொல்லுங்கப்பா. சத்தமிட்டு கூப்பிடுங்க. அல்லேலூயா. என் தெய்வமே ஒரு விஷயம் இருக்கப்பா. என் தேவானே அல்லேலூயா. கிருபை இருக்கட்டும்ப்பா. நீ வெளியே ஆசிரியப்பா. நீ எடுத்து ஆசிரியப்பா. அவன் வீட்டு ஆசிரியப்பா. அவன் பிள்ளைகள் ஆசிரியப்பா. இயேசு கிறிஸ்துவே தகப்பனே நீ பயப்படாத சொல்லப்பா. பயப்படாத படித்தாவனே என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொள்ள யாக்கோபு சொல்லப்பா. நீ தெரிந்து கொள்ள ஜனங்களே ஜனங்களே. அல்லேலூயா. என் ஜனங்கள் உணர்வில்லாமலோ அறிவில்லாமலோ சங்கடமான சொன்னாங்களே என் தேவனே நான் உணர்வோடு இருக்காங்களே அறிவோடு இருக்காங்களே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மகிமை. இயேசு கிறிஸ்து வல்லமை. என் ஜனங்கள் பலவகை தகவலே பற்றிக்கொள்ளாமே ஓட உதவி செய்யப்பா. தகவலே கத்தல் நீக்கப்பட்டவர்கள் பாடி தேடி தகவலே அவர்கள் கூட தகவலே சீரோடு சொன்னார்கள். ஓடி போவது செய்யப்பா. எல்லா கட்டி அழைக்கிற பாவங்கள் சட்டங்கள் சூரியங்களை இது மூலமாகி போடுங்கப்பா. என் தேவனே அல்லேலூயா. இப்படி மகிமைப்பட்டப்பா நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவானே சோத்திரம் ஒரு நாள் பயங்கள் பண்ணிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை உண்மையா பாருங்க. அல்லேலூயா சோத்திரம் துணிங்க. அல்லேலூயா. இப்படி மகிமை வெளிப்பட்டானே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா வேலையை மாத்துங்கப்பா. கணித மாத்துங்கப்பா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வல்லமை. இயேசு கிறிஸ்து மகிமை. இயேசு கிறிஸ்து தயவு இரக்கங்கள் வெளிப்பட்டப்பா. என் தேவாவே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாதுகாப்பு தேவனே வல்லமனிதரே வாக்கு தேவனே வாக்கு மாறாதே இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே துதியில் மத்தியில் வாசமானவரே தூயவரே துணையாளரே தகப்பனே என் குடும்பம் என் பிள்ளைகள் தகப்பனே அல்லேலூயா கண்ண வைக்க பாருங்கப்பா. என் குடும்பத்தை கண்ண வைக்க பாருங்கப்பா. எங்க பிள்ளைகளை கண்ண வைக்க பாருங்கப்பா. என் தேவாவனே தகப்பனே எல்லையை எங்க இடத்தையும் தகப்பனே உயிருள்ள தெய்வமே உணர்வுள்ள ஆவியை கொடுங்கப்பா. நீதியின் தேவனே நீதியின் சூரியனே அதிசயமானவரே ஆலோசனை கட்டாவே தகப்பனே பாடுக்கு மத்தியிலே பரவனை கால சொல்லப்பா. உன் மகிமைப்பட்டப்பா. என் தேவனே தகப்பனே ஒரு விஷயம் இருங்கப்பா. இந்த திருச்சபை பிள்ளைகள் என்றாமே என் தேவ அபிஷேகம் வேண்டானே தகப்பனே கீழ்பட மனம் மாத்துங்கப்பா. மனம் மாத்துங்கப்பா. இயேசுவே மனம் மாத்துகிறாரே. கல்லாரி ஓடிங்கப்பா. சரியான கொடுங்கப்பா. என் தேவமே ஒரு விஷயம் கத்தனா வகிமோட பயன்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. தகப்பனே தேவனே அப்பா இந்த ஆலயத்தை ஆசிரியப்பா. இந்த இடத்தை ஆசிரியப்பா. உன் மகிமைப்பட்டப்பா. வரப்பிள்ளைகளே உணர்வோடு வந்து தேவ பயமத்தோடு ஜெபித்து ஆராதிச்சு இருமையோடு செய்யப்பா.
என் தேவாவிலே பலனை இறங்கிட்டப்பா. அப்பா உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலும் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலும் எனக்கு தந்தீரே. நான் தருமாறும் வேலைகள் எல்லாம் ஒரு தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. ஆயத்தனை அன்பு என்னே, ஆயத்தனை பாசம் என்னே, ஆயத்தனை அன்பு என்னே, ஆயத்தனை பாசம் என்னே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமை பாதையிலே தகப்பனே உத்தோரில் சுமந்தரை நான் மறப்பேனோ, சுமந்தரை நான் மறப்பேனோ. பலர் தவித்து என்னை சொல்லுங்க, அவர் தோத்திருப்பாங்க, அவர் கேவலப்படுத்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஆசீர்வதிப்பாங்களே. தோற்றம் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்ன மறைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா, உள்ளத்துக்குள் இதற்கு என்ன தருவேனா. தனிமை பாதை நான் தனிமையா ஆட போதெல்லாம், நான் தனிமையா உட்கார போதெல்லாம் என் தேவனே என் கூட இருந்தீங்கப்பா. என் தேவனே என் இதய ஒழிக்கப்பட்டிருந்தா, என் கண்கள் கலகிருந்தா, என் கண்ணீர் தொலைக்குவோம், என் இதயத்தை பராமரிக்குவோம். என் தகவல், என் தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜா, தலை வந்தவர், சாத்தானை தேய்த்தவர் அநேகர் என்னை சுற்றி சூழ்த்தி இந்த ஊரெல்லாம் சுற்றி திரிந்து போதும் தகவலே என் தேவனே என் ஆசிரியத்து உயர்த்தி வைக்கிற தெய்வம் நீ யோசிக்கப்பா. எல்லா கட்டிலையும் எல்லா வேலையும் அழைக்கிற தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனே, என் தேவனே அப்பா, இதவே ஒரு விஷயா கண்டு வைக்க பாருங்கப்பா. என் தேவன் நான் உணர்வுள்ளதாகவே உண்டோடு இது தேவன் சமூகானவரே. நான் பயபக்தியா இருக்கப்பா, நான் பயபக்தியா இருக்கானவரே. எங்களை பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. என் ராஜா இப்படி சமாதானமோ இப்படி தயவழிப்பட்டப்பா. தகவலே தேவாவளே கிருபை 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 இறங்கப்பா, ஆசீர்வதிக்கப்பா. எல்லா வேலையும் மாற்றி போட்டு கண்ணீரை மாற்றி போட்டு ஒவ்வொருத்தரையும் நீதியாயோ நியாயமாயோ தகவலே பாதுகாத்துக்கப்பா. எல்லா குடும்ப கண்ணீரை அறுத்து போடுங்கப்பா, எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுங்கப்பா. எல்லாரும் மனதிருந்து திருச்சபை தேடி வர ஒவ்வொரு வேலையும் என் தேவ அபிஷேகம் வல்லமை ஊற்றப்பட்டாண்டே. அல்லேலூயா. ஏன் விஷயமே வல்லமை தெரிஞ்சு சொல்லுங்கப்பா. என் தேவாவளே பாதுகாத்து நடத்துங்கப்பா. தகவலை சிவகுமாரதே, சிவகுமாரதே நீ கம்பீரி சொல்லுங்கப்பா. தகவலே அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இதோ சீயோன் தகவலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கல்லை வைக்கிற தகவலே, அது ஆசீர்வதிக்கப்பட்ட கல் தகவலே, அது சோதிக்கப்பட்டது சொல்லுங்கப்பா, அது மன்னிக்கப்பட்டது சொல்லுங்கப்பா. என் தேவனை பாதுகாத்து நடத்துங்கப்பா. இப்படி மகிமையை ஒரு வல்லமை பண்ணாரு, பாதுகாப்போடு நடத்துங்கப்பா. மீட்பரும் நற்செய்தி ஜெபங்கள் நடத்துகிறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சங்கீத புத்தகம் அல்லேலூயா 30வது அதிகாரம் சங்கீதம் வாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 30 686 பக்கம் 686. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உன்னை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தேன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து
என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நிலையிலே கட்டினேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரெண்டு வசனம் தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ வெட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். இது அப்படியே 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். இயேசுபாவோட கோபம் வந்து ஒரு நிமிஷம் தான். ஆனால் அவர் நம்ம மேலே தயவு வச்சுட்டான். நம்ம வந்து எப்படி வேணால் போகலாம், எந்த வழியில் வேணால் போயிடலாம். ஆனால் இயேசுபாவோட தயவு மட்டும் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம எந்த வழியில் போனாலும் இயேசுபா நம்மளை வந்து மறுபடியும் கூப்பிட்டு வந்துடுவார். அங்கிள் அடிக்க சொல்லுவாங்க, நீங்கள் இயேசுபா வந்து உன் கையை பிடிச்சிட்டாருன்னா இயேசுபா விட மாட்டார். ஆனால் நான் இயேசுபா கையை பிடிச்சேன்னா என் சுச்சுவேஷனோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதை விட அங்கே பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். இதுதான் என்னோட புத்தி. ஆனால் இயேசுப்பா நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா அவரோட தயவு மட்டும் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் எல்லாமே வேணாம். இப்போ வந்து நிறைய பேர் ரசிக்கப்பட்டு உள்ள வந்துட்டு மறுபடியும் திரும்பி சுத்தமாக இப்படின்னா நானே தெரியாத அளவுக்குலாம் போயிருப்பாங்க. ஆனால் இயேசுப்பாவோட தயவு நம்ம மேலே இருந்துச்சுன்னா இயேசுப்பா நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுப்பா அந்த தயவு தான் அது நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாமே இழந்து ஒன்றுமே இல்லைன்ற அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இயேசுப்பா நம்மளை உயர்த்தி வைப்பார். நான் இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒருத்தர் இந்த வசனம்ட்டு நான் இப்போ அங்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மியூசிக் டைரக்டர் இமான். அவர் வந்து கிறிஸ்டியன் இதுக்கெலாம் சினிமா சினி ஃபீல்டில் தான் மியூசிக் டைரக்டராக இருக்கிறாரு. அவர் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், நிஜமாக எனக்கு கொடுத்துச்சு. அவர் போயிட்டு ஒரு கிறிஸ்துவ மேடையில் ஒரு இயேசுபா பற்றி நம்ம எப்படி வேணால் பேசிக்கலாம். ஏன்னா அது வந்து கிறிஸ்துவ மேடை. அவர் வந்து ஒரு ஹிந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறாரு. அவரை சுற்றிலும் ஏதோ வேறு ரிலிஜன் கூட இருக்கலாம். அவர் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. அவர் மைக் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லா துதிகள மகிமையும் இயேசு ஒருவருக்கே. சீரியஸாக அந்த எந்த கன்ஸ்லேயும் எனக்கு சீரியஸாக தெரியவே இல்லை. நம்மளாம் போயிடுவோம். அது ஒரு இந்து அது ஒரு எல்லா ரிலீஜனும் இருக்கிற மேலே இவர் இதை போயிட்டு அதை பேசும்போது அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நம்ம அவரை எப்படி நீ எப்படி பார்க்கலையோ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, பிரபல மியூசிக் டைரக்டர் இமான் அவர்களை ஸ்டேஜுக்கு வர இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டேஜில் நின்று எதுவுமே சொல்ல. ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, எல்லா துதிகள மகிமையும் எனக்கு இல்லை, எனக்கு நீ இப்போ நீ கூப்பிட்டல, இது பிரபல மியூசிக் டைரக்டர்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல, அந்த இது கூட எல்லாமே இயேசுபாக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தயவு வந்துச்சுன்னா நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் அவ்வளோ தைரியமாக நின்று பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் வராது. இப்போ மற்றவங்களும் இது வந்து ஏன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் பேசுகிற என்னையும் விட்டும் கேட்குற உங்களையும் விட்டோம். அதனால் வந்து எனக்கு கூட சீரியஸாக அந்த தைரியம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. யாராவது அந்த அங்கிள் அன்னைக்கு இப்போ பிசிபி கார்லாம் வந்தால் இப்போ உள்ளே யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க உள்ள இந்த ஜோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடுத்துறாங்கன்னு வச்சுக்கேன். யார் ஃபஸ்ட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்க தெரியும் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். நான் சொன்னேன் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். அந்த சர்ச்சில் கூட கீழே அந்த சர்ச்சில் வந்து 2 பக்கமும் கவிச்சு அப்படி அந்த சைடு ஓடி இருக்கலாம், அந்த சைடு ஒருத்தனா இந்த சைடு ஓடி இருக்கலாம். இதில் இப்படி கதை இல்லையே எப்படி போயின்னு கேட்டால் கூட நான் சொல்லியிருக்கேன் அந்த ஜன்னல் பக்கம் எப்படின்னா எதிர்த்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தயவு இருந்துச்சுன்னா நீ எந்த ஸ்டேஜில் எங்கே போயிட்டு யாரை பற்றி பேசினாலும் இயேசுவோட தயவு நம்ம மேலே இருக்கும்போது எந்த சத்துருவும் வந்து நம்மளை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது. 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கடினாலே இடை கட்டினீர். நம்ம புலம்பிலே இருப்போம் நம்ம லைஃப்ல, அவ்வளோதான் ஏசப்பா என்னை ஏசப்பா இந்த மாதிரி வச்சிருக்கீங்கட்டு. ஆனால் ஏன் புலம்புறது தெரியுமா? ஏசப்பா நம்மளுக்குன்னு ஒரு மகிமை கொடுத்துருப்பாரு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா புதைச்சிருவோம். புதைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏசப்பா வந்து முழுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துட்டாரு. அதை எப்படி நீ மேலும் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். அதை நம்ம புதைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ண இப்போ வந்து இதில் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நான்லாம் வந்து இப்போ சிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால நான் பெருமையாக என்ன பண்ணேன்னா யாருன்னா ஒருத்தர் என்னை சொல்லி நீ சினிமா பாட்டு பாடுன்னு சொன்னால் பாடணும். நான்
ஃபஸ்ட்டு பாடிடுவேன், சீரியஸாக பாடுவேன். எங்கள் அம்மா இருக்கிறாங்களே, நான் போய் சொன்னால் எங்கள் அம்மா நினைப்பாங்க, இது வீட்டில் சினிமா மட்டும் பாடிட்டு இங்கே வந்து போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக நான் பாடுறேன். ஆனால் வந்து ஏசப்பா எனக்கு கொடுத்த மகிமை வந்து அவரை கீர்த்தனை பண்ணுறது கொடுத்துருக்காரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அவரை கீர்த்தனை பண்ணாமல் விஜய் பற்றியோ அஜித்தை பற்றியோ ஒரு இந்த இதுவுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தவங்களை பற்றியோ கீர்த்தனை பண்ணும்போது நான் பாடிட்டு வந்துடுவேன். ஒரு நாள் நான் பாட்டு வந்துட்டேன், வர வழியில் பாட்டு வந்தேன். என் கூட ரீனா வந்துச்சு, கல்யாணம் ஆகுது முன்னாடி வர வழியில் சினிமா பாட்டாக பாட்டு வந்து ரீனா சொல்லிச்சு, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, உனக்கு குத்துருக்கிற மகிமை வந்து அவரை கீர்த்தனை பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து நான் இந்த மாதிரி பாடினே வந்துட்டேன். பாடி வந்துட்டு சர்ச்சில் வந்து அங்கேயும் பாட்டு பாட சொல்கிறாரு. நான் இந்த பாட்டு எனக்கு சீரியஸாக வாயிலே வரல, எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னா பாட்டு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்போ தான் நான் உணர்ந்தேன், நான் கொடுத்துக்கிற மகிமை வந்து ஒன்றுக்கு. ஆனால் நான் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதுனால அது அந்த இடத்துல யூஸே இல்லாமல் போயிடுது. அந்த மகிமை வந்து அமர்ந்துருது. ஆனால் அது நம்ம ஏசப்பாக்குன்னு யூஸ் பண்ணும்போது அது எப்பயுமே ஏசப்பா வந்து நம்மளை ஏசப்பாக்காக நம்ம எல்லாம் பண்ணும்போது மகிழ்ச்சினால் ஏசப்பா நம்ம இடையே கேட்டுவார். கத்திரி பர்சன் நம்ம சொல்கிறேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காணிக்கை பாடுறோம் பாருங்க. சாட்சி சொல்கிறோன்னா சுருக்கமாக சொல்ல வேணாம் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரிஞ்சிருக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நான் ஐயா கிட்ட 1 மணி நேரம் கொடுத்தோம். அல்லேலூயா. அவர் 1 மணி நேரம் கரெக்டாக கொடுத்தா தான் அவர் கரெக்டாக நடத்துவார். சாட்சி சொல்கிறாங்க இருந்தால் சக்குன்னு சொல்லி பண்ணால் வாங்க, எல்லாம் காணிக்கை பாடுறோம் பாருங்க. அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாட்சி முடியாது சொல்லு. அல்லேலூயா. பாட்டு காணிக்கை பண்ண பாட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவிலே அல்ல. அல்லேலூயா. கையில் காசு எடுத்துங்க. அல்லேலூயா. அல்ல. அல்லேலூயா. கையில் காசு வச்சுட்டா காசு எடுத்துங்க. அல்லேலூயா. இல்லைனா பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கையில் எடுத்து அல்லேலூயா. கையில் உயர்த்தி அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரிங்க. அல்லேலூயா. ஏசப்பா இது கொஞ்சமாக தான் இருக்காங்களே, 2 காசு போட்ட விதவை காசு ஆசிரியர் தேவன் தகப்பனே, எங்கள் கையில் இருக்கிறது நாங்கள் முக்கியம் உத்தமாக இருந்துக்கிறாங்களே, இதை தகப்பனே ஆவியில் காணி காத்துற தேவன் எங்களை ஆசிரியங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா என் தேவனே. தகப்பனே மகிழ்வான வெளிப்பட்டாங்களே அப்பா, காயணும் தகப்பனே, நசுருண்டதோ தகவனே, நறுமுண்டதும் நசுருண்டதும் வைத்தாங்களே, நாங்களும் தகப்பனே உண்மையானதை எங்கள் கையில் உள்ள உண்மையானதை வைக்கிறாங்களே என் தேவனே. இப்படி மகிழ்ச்சி வளம் வெளிப்பட்டாங்களே, பாதுகாத்து நடத்துக்கப்பா. வெளிப்படைச்சு நம்பிக்கிறாமே. இல்லையா? அல்லேலூயா. கொடுத்த காணிக்கையாக ஜெபம். அல்லேலூயா. கொடுத்த காணிக்கைக்கு அல்லேலூயா ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொடுத்த காணிக்கையாக ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டும் அப்படி பண்ண ஜெபம்.